ஃப்ராடா? யாரு ஃப்ராடு? நீதான். உன் வீட்டுல இதுக்கு முன்னாடி குடியிருந்த தூக்கு போட்டு செத்தானே, அதை என்கிட்ட சொன்னியா நீ? ஃப்ராடு நீதான், என் ஃப்ராடு ஃப்ராடு. ஹாய் மக்களே, நீங்க ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு போறீங்க அப்படின்னாலுமே இல்ல ஒரு வீடை வாடகைக்கு விட போறீங்க அப்படின்னாலுமே இந்த வீடியோவை கண்டிப்பா பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பாவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. தமிழ்நாடு ரெகுலேஷன் ஆஃப் ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட் ஆக்ட் படி பாத்தீங்கன்னா, நீங்க உங்க வீட்டுக்கு வாடகைக்கு போறீங்க அப்படின்னும் போது ரெண்டல் அக்ரிமெண்ட் தயவு செஞ்சு போட்டுக்கோங்க. ஏன்னா நீங்க ரெண்டல் அக்ரிமெண்ட் போறது மூலியமா உங்க ஹவுஸ் ஓனர் உங்களை வேணும்னே நீங்க ஒரு தப்புமே பண்ணாம வீட்டுல இருந்து வாலண்டியரா துரத்தணும்னு நினைக்கிறாங்களா? அப்படி இருக்கும் போது நீங்க அவங்களுக்கு லீகல் எவிக்ஷன் நோட்டீஸ் அனுப்புங்க. அந்த லீகல் எவிக்ஷன் நோட்டீஸ் அனுப்பியுமே உங்க ப்ராப்ளம் சார்ட் அவுட் ஆகல அப்படின்னா நீங்க இதுக்காக தாராளமா கோர்ட்ல கேஸே ஃபைல் பண்ண முடியுங்க. அதே மாதிரி ஹவுஸ் ஓனரா இருக்கீங்க அப்படின்னும் போது நீங்க வீட்டுக்கு வாடகை விட்ட ஆட்கள் வந்து உங்க வீட்டுல இல்லீகலா ஏதாவது விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க, இல்ல வாடகையே கொடுக்க மாட்டாங்க அப்படின்னாலுமே நீங்க கோர்ட்டை அணுகி உங்களால் நியாயத்தை வாங்கிக்க முடியுங்க. இந்த சட்டம் பாத்தீங்கன்னா ஹவுஸ் ஓனருக்கும் சரி குடியிருக்கவங்களுக்கும் சரி நிறைய விதத்துல யூஸ் ஆகுதுங்க. இது எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. தென் நீங்க ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு போகும்போது வாடகை விடும் போது என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றீங்க கமெண்ட் சொல்லுங்க.